ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 443 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே சிடோரியால அட்டாக் பண்ண மாதிரி காட்டுவாங்க. இந்த ஃப்ரேம்ல இந்த பர்சனை பார்க்க ஜாகோ மாதிரி இருக்குல்ல, இது யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. திருடங்கள்ல ஒருத்தன் வாய்ப்பே இல்ல, ஒரே அடியில எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானேன்பான். வழியில உச்சியா மெம்பர் ஒருத்தன் இவனுக்கு நம்ம டெரிட்டரிக்கு தப்பிச்சு ஓடி வந்தது பிளெஸிங்பான். டாய்கோ உச்சியா நம்ம சுப்பீரியர் தான் லெப்டினன்ட் ஆச்சு, நம்ம ஆர்கனைசேஷன்லேயே ஸ்கில்டு, நம்ம கிளானோட ப்ரைட், தப்பிக்க விட முடியாதுன்ட்டு முன்னால போவான். சாஸ்கே வருவான். நீங்க எப்பவும் போல பிரில்லியண்டா இருக்கீங்க சார்பாங்க. டாய்கோ அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்பான். சாஸ்கே எப்பவும் போலதான்பா. டாய்கோ இவனுக்கு இப்படி பண்ணாத அளவுக்கான எக்ஸாம்பிளா இவங்களுக்கான பாடத்தை கத்து கொடுங்கன்பான். போட்டு பொழப்பாங்க. திருடங்களை கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு வரப்ப இதை பாக்குற மக்கள் இந்த விஷயத்துக்கு இவ்வளவு ஹாஷா நடந்துக்கணுமா, வர வர இவங்க ட்ரீட்மெண்ட் ரொம்ப மோசமாயிட்டு போகுது, மக்கள் பாதுகாப்பு கருதி பண்றதா சொல்றாங்க, ஆனா அது மோசமா போகுதுன்பா. டாய்கோ ஏதாவது சொன்னேன்னு கேட்கவும் கூட்டத்துல இருக்கவங்க பயந்துட்டு இதே ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துட போறாங்கன்னு ஓடிடுவாங்க. சக்குரா அதை பார்த்துட்டு சாஸ்கேன்ட்டு வருத்தப்படுவா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜிராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் த டேல் ஆஃப் நருட்டோ த ஹீரோ த டிஃபரன்ஸ் இன் பவர்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ்ல ஒருத்தன் நம்ம ரொம்ப மோசமா போயிட்டோன்னு நினைக்கிறேன், விளைவே பாத்தீங்களான்பா. டாய்கோ கெட்டவங்களை போட்டு பொழந்தாதான் தப்பு செய்யாம இருப்பாங்க, கிராமத்துல இருக்கவங்களுக்கும் அதே தான், இது ஒரே கல்ல 2 மாங்கா மாறின்பான். பக்கத்துல இருக்கவன் இன்னும் போட்டு பொழக்கலாம், ஒரே கல்ல 3 மாங்காவான்ட்டு சிரிப்பான். எல்லாருமே சிரிப்பாங்க. சாஸ்கே எப்பவும் போல இருப்பான். உச்சியா மெம்பர் நேர்மே சொல்லணும்னா மிஸ்டர் சாஸ்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நமக்கான வேலை முடியறதுக்குள்ளேயே அடுத்தடுத்துன்னு ஒர்க்கை கொடுத்துட்டே இருக்காங்கன்பான். ஒக்காகே சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லி கேப்டன் ஃபுகாக்கு சொல்லியிருக்காருன்னு ஒரு மெம்பர். சாஸ்கே காத்திருக்கிறது மூலமா தான் விஷயங்கள் மாறும்னா விஷயங்கள் எப்பவும் மாறி இருக்கணுமேன்பான். டாய்கோ அதேதான், நம்மளும் ப்ரெஷர் கொடுக்கலான்பான். சோஃபால இருக்கவன் கேப்டன் ஃபுகாக்குவோட வழிகள் பலவீனமா இருக்குன்பான். இன்னொருத்தன் நாங்க உங்களை ஃபாலோ பண்ண போறோம் லெப்டினன்ட்பான். சாஸ்கே ஃபுகாக்கு பேசினா மட்டும் பத்தாது, ரியல் மிஷன்ல இறங்கி உன் திறமையை காட்டுன்னு இருப்பார் இல்லையா, அதை யோசிச்சுட்டு இது கஷ்டம்ல இல்லைன்னு திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறம் ஹொகாகே ஆஃபீஸ்ல காட்டுவாங்க. ஹிருசன் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு வர வர லீஃப் போலீஸ் ஃபோர்ஸோட நடவடிக்கையெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டு போகுது, கிரைம் குறைஞ்சிருக்குதான், ஆனா மக்கள் மத்தியில சலசலப்பு இருக்குன்னு பாரு. மினட்டோ இது ப்ரொட்டஸ்டா இருக்குன்னு நம்புறேன், சிச்சுவேஷன்ஸ் மாறறனால கடுப்புல இருப்பாங்க போல, பொறுமையா நடந்துட்டு இருக்காங்கன்னு பாரு. இட்டாச்சி விஷயங்கள் உண்மையா மாற காலம் எடுக்கும், என் அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, இருந்தாலும் மற்ற சிலர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் இருக்காங்க, குறிப்பா யங்கர் ஜெனரேஷன் பா. மினட்டோ எந்திரிச்சு அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய புள்ளியா இருக்காது கிளானோட மோஸ்ட் கிஃப்டட் மெம்பரான சாஸ்கேன் பாரு. இட்டாச்சி சாஸ்கே வந்தப்ப வண்டியான் போய் பேசுறப்ப எதுவுமே பேசாம ரூடா போயிருப்பான். இதை யோசிச்சு இட்டாச்சி அவங்க ரஃபா இருக்கலாம், ஆனா கடமைகளை சரியா செய்யறாங்க, என் அப்பா இன்னும் அவங்கள அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன்பா. மினட்டோக்கு வந்துட்டு அதெல்லாம் விட இங்க நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதிக எதிர்ப்பு தான் வரும் பாரு. கிராமத்துல இருக்க ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்க இடத்துல ஏதோ ரைட் நடந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்த ஷிகமாரு வாட்டர் டிராகன்ட்டு இதுக்கு முன்னால நல்லா அந்த இடத்த ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்கன்ட்டு கடுப்பாவான். சோஜி இதுக்கு முன்னால ஃபுட் ஷாப்ஸா நிரம்பி வளைஞ்சிட்டு இருந்த லைவ்லியான பிளேஸ் இது எப்படி ஆக்கிட்டாங்களேன்ட்டு கடுப்பாவான். ஈனோ எனக்கும் தெரியுது சாஸ்கே என்ன யோசிக்கிறானே தெரியல, ஆனா இப்பெல்லாம் அவனை அப்ரோச் பண்ண முடியலன்பா. சக்குரா அது முதல் போலவே போகுமான்னு கேட்பா. திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும், இது என்னடா வினோதமா இருக்கு, இங்க நிறைய சாப்பாடு ஸ்டாண்ட்ஸ் இருந்திருக்கணுமேன்பா. எனக்கு அந்த வாய்ஸ் தெரியும். ஈனோ பாக்குறப்ப நருட்டோ இருப்பான். நருட்டோ வான்பா சக்குரா, சக்குரா நீங்களான்பா. நருட்டோ ஷிகமாரு நீ எப்படா வந்தேன்னு கேட்பான். நருட்டோ பெருசுங்க ஒரு ஸ்டாப் கொடுக்கவும் வீட்டை பாத்திரலான்ட்டு வந்தன்பா. நீ இன்னும் கொஞ்சம் கிரேட்டான மாதிரி தெரியுதுன்பா சக்குரா. நருட்டோ அப்படியான்ட்டு கீழே வந்துட்டு நீங்க மாறலின்பா. ஷிகமாரு என்னடா சொல்ற, இது உங்க பாருன்னு சுனினானவங்களுக்கு மட்டும் கொடுக்குற வெஸ்ட காட்டுவான். நருட்டோ அதுட்டு ஷாக் ஆவான். ஈனோ நீ கிராமத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்களா சுனின் ஆயிட்டோம், நெஜில ஒரு படி மேல போய் ஜொனின் ஆயிட்டான்பா. நருட்டோ அப்பனா நம்ம கிளாஸ்லயே நான் தான் கடைசி கெனினா இருக்கனான்பா. சோஜி பார்க்க போனா சாஸ்கேவும் தான்பா, அவன் தான் ஃபியூடல் லார்டோட ஆபீஸ்லயே இருக்கானேன்பா. ஈனோ நருட்டோ சாஸ்கேவா என்னன்னு கேட்பான். ஷிகமாரு விஷயங்கள் இப்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்குன்பா. நருட்டோட முகமே மாறும். இதுக்கப்புறம் லீஃப் போலீஸ் ஃபோர்ஸை காட்டுவாங்க. டாய்க்கு ஒரு வயசான பாட்டி கிட்ட போயிட்டு யாரை கேட்டு கடை வந்தேன்னு கத்துவான். இல்ல ஆனா இன்னொன்பாங்க, முதல்ல கூட வந்துட்டு கையை பிடிக்க போவான். நருட்டோ வந்து தடுத்துட்டு இவங்க பாட்டி இவங்க கிட்ட எப்படியா நடந்துக்கிறதுன்பான். டாய்கோக்கு அள்ளு விடும். சாஸ்கே சந்தோஷப்படுவான். இப்ப கூட அந்த ஊர்ல இருக்கவங்க இது அந்த பையன் தானே திரும்ப வந்துட்டான்ட்டு பேசிக்குவாங்க. சாஸ்கே வந்தோன்னு ரூல்ஸ் பிரேக் பண்றியா, நீ இன்னும் வளரவே இல்லை போல என்பான். நருட்டோ நீ மாறி இருக்க, சோஜி பாட்டியை கூட்டிட்டு போடான்பா. டாய்கோ ஹேன்னு கத்துறப்ப நருட்டோ மன்னிச்சுக்க நான் அவனை போக விட மாட்டேன்பா. டாய்கோ லூட்டனன்ட் நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்பான். சாஸ்கே நம்ம கடமைகளுக்கு எதிராக வர தடை எல்லாத்தையும் தகர்த்துருங்கன்பா. ஃபைட் பண்ண தயாராவான். நருட்டோ அந்த விஷயத்திலே ஸ்டக் ஆயிருக்கியான்னு கேட்பான். சாஸ்கே இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தான்னு திங்க் பண்ணிட்டு ஷரிங்கான் யூஸ் பண்ணுவான். 9 Tails சக்கரா தெரியும் அதன்னு பார்த்துட்டு நருட்டோ கூட ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். டான்ஸோ வந்து தடியால தட்டிட்டு 2 பேருமே நிறுத்துங்க, இது பப்ளிக் ரோடுன்னு தெரியாதான்னு கேட்பான். சாஸ்கே நீங்களான்பான். நருட்டோ இது 2 ஃப்ரெண்ட்ஸுக்கான ஃப்ரெண்ட்லி மேட்ச், நீ உள்ள வராத கிளவான்பான். சக்குரா இடியேட்டுன்னு திட்டிட்டு தடுப்பா. நருட்டோ என்னாச்சுன்னு கேட்பான். சக்குரா
அமைதியாவா போலான்ட்டு இழுத்துட்டு போவா. டாய்க்கு அவங்க தப்பிக்கிறாங்கன்னு கோவப்படுவான். போகட்டும் விடுன்னு தடுப்பான் சாஸ்கே. ஆனா சாருன்பா சாஸ்கே இது என்னோட உத்தரவு, ரவுண்ட்ஸ் வேலையை பாருங்க போங்கன்பா. டான்சோ நருட்டோவை பார்த்துட்டு கடந்த 3 வருஷத்துல பயிற்சி எடுத்து ஸ்ட்ராங் ஆயிட்டான், அவனோட மாஸ்டர் ஜெராயா நல்ல வேலை பார்த்திருக்காருன்பா. சாஸ்கே என்ன சொல்ல வரேன்னு கேட்பான். டான்சோ சிம்பிள் கொஸ்டின் வைக்கிறேன், நீ முதல்ல இருந்ததை விட இப்ப பயங்கரமாயிட்ட, நீ எத்தனை நாளைக்கு இருக்க இடத்துல தேங்கி இருக்க போறேன்னு கேட்டு போயிருவான். கக்காஷி இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓரத்துல இருந்து பார்த்திருப்பாரு. சிக்கமாரு நருட்டோ கிட்ட இங்க பாரு இல்ல டான்சோ மாதிரியான ஆளெல்லாம் கிளவன் அதுன்னு சொல்லக்கூடாதுடான்பா. நருட்டோ எனக்கு தெரியாது யார் அவருன்னு கேட்பான். ஈனா அவர் லீஃபோட டாப் அபிஷியல்ஸ்ல ஒருத்தர், அப்புறம் லார்ட் 3rd அண்ட் லார்ட் 4th எதிராவே நிக்கிறவருன்பா. சக்குரா அவர் விஷயத்துல எதுலையும் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு லேடி சுனாடா எனக்கு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துருக்கதா சொல்லுவா. சோஜி க்ளூலஸா இருக்கேன் நருட்டோ கிட்ட சொல்றப்ப பாட்டி தேங்க்ஸ் பண்ணுவாங்க. சோஜி ஓகேன்பா. நருட்டோ அதுல என்ன இருக்கு, செய்ய வேண்டியதான செஞ்சோன்னு சொல்றக்குள்ள நான் கிளம்புறேன்ட்டு போயிருவாங்க. ஆக்சுவலா அந்த பாட்டி நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணிருக்கணும். நருட்டோவை இன்னுமே 9 டெயில்ஸா பாக்குறனால தான் இப்படி போவாங்க. பின்னால இருக்க 2 பேர் இதோ அங்க இருக்கான் பாரு அந்த பையன், லியூட்டனன்ட் விஷயத்துல எப்பவும் தப்பா தான் நடந்துக்கு வேணாமான்பா. ஆப்போசிட்ல இருக்கவன் இன்னும் இந்த விஷயத்தை இவன் ரொம்ப மோசமாக போறான்னு நம்புறன்பா. சக்குரா கேட்டு கடுப்பாயிட்டு கத்துவா டேன்னு. நருட்டோ தடுத்துட்டு பரவாயில்ல விடு, முதல்ல சாஸ்கே விஷயத்தை பார்க்கலாம், பெருசு சொல்லியிருக்காரு, நண்பன் வழி தவறனா சரியான வழிக்கு எடுத்துட்டு வரணும்னு. சாஸ்கே அடுத்த தடவை நம்ம ஸ்டாப் பண்றோம்பா. சக்குரா சரின்பா. போலீஸ் ஃபோர்ஸ்ல இருக்கவங்க இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் சாஸ்கே கிட்ட போயிட்டு என்ன அப்படியே விட்டுற சொல்றீங்களா லியூட்டனன்ட், அந்த பையன் ரொம்ப மோசமா இருக்கான்பாங்க. சாஸ்கே விட்டுருங்கன்ட்டு போறப்ப கூட திரும்ப கூப்பிடுவாங்க, எனக்கு வேலை இருக்கு, லீஃப் போலீஸோட மெம்பர்ஸா இருக்கீங்கன்னா எப்ப பார்த்தாலும் என்ன டிபெண்ட் பண்ணி இருக்க, நீங்களே உங்களுக்கான முடிவுகளை எடுங்கன்ட்டு போயிடுவான். சாஸ்கே வீட்டுல இருக்கப்ப டான்ஸ் சொன்ன விஷயத்தை யோசிப்பான். கடந்த 3 வருஷத்துல ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங் ஆயிட்டான டோஸுமாக்கினதை மனசுக்குள்ள அவன் முதல்ல இந்த மாதிரி இல்லாம ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறது எனக்கே தெரியுது, எப்படி ட்ரைனிங் எடுக்கிறான்னு தெரியல, என்னோட ஸ்ட்ரென்த் பத்தாது, நான் எப்படி பண்றதுன்னு திங்க் பண்ணும் போது ஷீரோ வந்துட்டு குலைக்கும். ஆனா சாஸ்கே அக்ரெசிவா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சைலண்ட் ஆயிரும். டான்ஸோவை காட்டுவாங்க. அந்த பையன் சாஸ்கே அவன் கிட்ட நல்ல கண்கள் இருக்குன்ட்டு சிரிப்பான். நைட் டைம் சாஸ்கே தூக்க வராம முடிச்சதா இருப்பான். அடுத்த நாள் போலீஸ் போர்ஸ் சேர்ந்தவங்க ரோட்ல போறப்ப மக்கள் நேத்து ஹொக்காகே பையன் வரவும் ஓடிட்டானுங்களாம். சாதாரண மக்களா இருந்தா வேலையை காட்டுறானுங்க, இதே விஷயம் பெரிய அபிஷியல்ஸ்னு வந்தா கையை கட்டிட்டு இருக்கானுங்க. ஆஃப்டர் ஆல் இவனுங்க எல்லாம் ஹொக்காகே சொல்றதை கேட்டு செய்யற நாயக தானன்பாங்க. இதுக்கப்புறம் தனியா இருக்கப்ப உச்சியா மெம்பர் ஒருத்தன் மக்கள் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்பா. டாய்கோ அது பெரிய தப்புன்னு காட்டணும், எல்லாத்தையும் இப்ப வரைக்கும் புடிச்சு வச்சிருந்தோம், ஒரே ஒரு விஷயம் எக்ஸெப்ஷனா போய் எல்லாம் சேர்த்துக்குள்ள போன மாதிரி ஆயிடுச்சுன்பா. கூட இருக்கவன் ஆனா லிட்டனண்டா விட சொல்லிட்டாரேன்பா. டாய்கோ ஆனாலும் நமக்கான முடிவுகளை நம்மளே எடுக்க சொன்னார்ல, நம்ம கிளானோட நன்மைக்காகனு யோசிச்சா நம்ம சரியான முடிவுகளை எடுத்து ஆகணும்பா. குஷ்னா இன்னைக்கு நான் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் பண்ண போறேன்ட்டு சமைச்சிட்டு இருக்கப்ப போலீஸ் போர்ஸை சேர்ந்தவங்க கதவை உடைச்சிட்டு ஷூவோட உள்ள போவாங்க. ஷாக்கான குஷ்னா வந்து பார்த்துட்டு இப்படி இருந்தா மற்றவங்க வீட்டை உடச்சிட்டு போவீங்களா உள்ள, அதுவும் ஷூ போட்டு வந்திருக்கீங்கன்பாங்க. டாய்கோ கத்தி எடுத்து நீட்டிட்டு நருட்டோ ஜுமாக்கியை கூப்பிடுங்க, எங்க கடமைகள்ல இடையூறு செஞ்சதுக்கு அவனை நாங்க விசாரிக்கணும்பா. குஷ்னா என்ன சொல்றீங்க, உங்க கடமைகள்ல இடையூறு செஞ்சானா, என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான், அதெல்லாம் விடு, இதுக்கு உங்களுக்கு யார் உத்தரவு கொடுத்தா, மினட்டோ கிட்ட சொல்லி உங்களை வெளுத்து வாங்குறேன் பாருங்கன்பாங்க. அவனை பாதுகாத்தா நீயும் வர வேண்டியது இருக்குன்பான் டாய்கோ. நருட்டோ எந்த ஐடியாவோட வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னு செம கோவத்துல நிப்பான். சாஸ்கே ரூம்ல இருக்கப்ப ஒரு பர்சன் வந்து கூப்பிடுவாரு. என்னாச்சுன்னு வந்து சாஸ்கே பாக்குறப்ப கேப்டன் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, லியூட்டனன்ட் தயவு செஞ்சு வாங்கன்பாரு. சாஸ்கே ஷாக் ஆவான். ஹொக்காகே ஆபீஸ்ல இட்டாச்சி கிட்ட ஹிருசன் மோசமான விஷயம்லாம் தெரியும், ஆனா இப்படி தான் நடந்துக்குவாங்களா, ப்ராப்பரான அத்தரைசேஷன் கூட இல்லாம ஹொக்காகே வீட்டுக்குள்ள போவீங்களான்னு கேட்பாரு. இட்டாச்சி சின்சியரா மன்னிப்பு கேட்பான். மினட்டோ இந்த சம்பவத்துல யாருக்கும் அடிப்படல, ஃபுகாக்கு என்ன பண்றதா இருக்காருன்னு கேட்பாரு. இட்டாச்சி அவருக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரியும், டிசிப்ளினா இருக்கான மெசேஜ் எடுப்பாருன்னு நம்பரன்பா. ஹிருசன் இப்பெல்லாம் கொஞ்சம் அசால்ட்டா போயிட்டு இருக்காங்கன்னு நம்பரன்பாரு. சாஸ்கே போய் பாக்குறப்ப அவனோட சப்பார்டினேட்ஸை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. என்னதுன்னு கேட்பான். டாய்கோ லியூட்டனன்ட் நம்ம கிளானோட நன்மைக்காக செஞ்சன்பா. ஃபுகாக்கு சரியான யூஸ் பண்ணி பார்த்துட்டு போதும் அவங்கள லாக்அப்ல போடுங்கன்ட்டு போயிருவாரு. சாஸ்கே கிட்ட வேற வழியை தேர்ந்தெடுக்க போறதா சொன்னேன், ஸ்ட்ராங்கோ ஆயிட்ட, ஆனா நீ பண்ற விஷயத்துக்கு பின்னால வேற ஏதோ இருக்குன்னு தோணுது, ஆனா அது ஒண்ணுமில்லாததா இருக்காதுன்னு கெஸ் பண்றேன், முட்டாள்தனமா நடந்துக்கவங்கள மாத்திரக்கு தான் நம்ம இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இப்படி செய்யறதுல நன்மை இல்ல, இட்டாச்சி அளவுக்குலாம் நீ வரவே மாட்டடான்பாரு. சாஸ்கே இட்டாச்சியை திங்க் பண்ணி பார்த்துட்டு கடுப்பாவான். ஃபுகாக்கு உன்ன போல இருக்கவங்களாம் என் யூனிட்லயே இருக்க கூடாது, லியூட்டனன்ட் அவனோட கடமைகள் எல்லாம் முடிஞ்சது, லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ்ல இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்றேன்பாரு. சாஸ்கே பேண்ட தொடுவான். ஈவினிங் சக்குரா நருட்டோ கிட்ட போலீஸ் ஃபோர்ஸ் அப்படி பண்ணது சாஸ்கேக்கு என்ன ஆக போதும்னு வருத்தப்படுவா. நருட்டோ என்னன்னா என்ன, அவனை போலீஸ் ஃபோர்ஸ்ல இருந்து நீக்குவாங்க, தோல்ல தட்டி திரும்ப டீம்ல சேர்றானா சேர போறான்பா. சக்குரா சந்தோஷப்பட்டு சரின்பா. நைட் சாஸ்கே ஹெட் பேண்ட கையில வச்சுட்டு இந்த 3 வருஷமா நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன், அவன் ஏன் என்னை விட டிஃபரெண்டா இருக்கான், அது சக்தி, எனக்கு தேவை சக்தின்னு திங்க் பண்ணுவான். டான்ஸோவை காட்டுவாங்க. ஃபவுண்டேஷன் மெம்பர் வரவும் வான்பான். பார்த்தா சாஸ்கே வந்திருப்பான். என்ன கூப்பிட்டுருக்கீனே ஏதோ விஷயம் இருக்கும் போல என்பான். என்ன கொடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்க வந்தன்பான். டான்ஸோ பார்க்க தான் வந்தேன்னு கேட்பான். சாஸ்கே உங்ககிட்ட இருந்து நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்ப்பேன், நல்ல விதமா பேசிக்கலாமான்பான். டான்ஸோ உனக்கு என்ன வேணும்னு கேட்கவும் சாஸ்கே எனக்கு சக்தி வேணும், அதுவும் அவனை தோக்கடிக்கிற அளவுக்குன்பான். டான்ஸோ அதை எனக்கே தெரியும், ஆனா உறுதியா இருக்கேன்னு கேட்பான். நருட்டோ 4th ஹோக்காகேவோட பையன் மட்டும் இல்ல, 9 டெயில்ஸோட ஜின்சுரிக்கியும் கூட இந்த கிராமத்துக்கு முக்கியமானது, உன் இலக்கை ரியலைஸ் பண்ணினா இது பாசிபிள் தான், ஆனா உச்சியாக்களோட நிலை கிராமத்துல மோசமாயிருமேன்பான். சாஸ்கே அதை பத்திலாம் கவலை இல்ல, அவனை தோக்கடிக்கணும், உச்சியாவை பத்தியே ஹிடன் லீஃபை பத்தி எனக்கு கவலையே இல்லைன்பான். டான்ஸோ சிரிக்கவும் என்ன ஃபன்னியா இருக்குன்னு கேட்பான் சாஸ்கே. டான்ஸோ இதே வரிகளை சொல்லிட்டு தான் ஒருத்தன் ஹிடன் லீஃப் வில்லேஜை விட்டு ரொம்ப நாளுக்கு முன்னால போனான், எல்லாத்துக்கும் துரோகம் செஞ்சான், அதிக குற்றங்களை செஞ்சு அது மூலமா பயமுறுத்தக்கூடிய சக்தியை பெற்றான்பான். இதுல இருந்து என்னோட டாபிக் வரப்போகுது. இப்ப டான்ஸோ சொன்ன விஷயங்கள் மாதராவை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்குன்னு தானே நினைச்சீங்க, வீடியோக்குள்ள போலாம்.
டான்சோ அந்த ஷினோபி பேரு ஒரோச்சிமாரு, லெஜெண்டரி சனியில ஒருத்தன். நருட்டோவோட மென்டர் ஜிராயாவை போலன்பான். சாஸ்கே லெஜெண்டரி சனியனான்பான். டான்சோ அவனுக்கு இந்த உலகத்துல இருக்க எண்ணற்ற ஜுட்சுக்கள் தெரியும், தடை செய்யப்பட்டதும் தான். நீ கத்துக்கணும்னா அவனை விட்டு அவனுக்கு பெட்டர் பர்சன் இருக்க மாட்டாங்கன்பான். இருந்தாலும் அவன் டார்க்னஸ்ல வாழ்றவன், ஞாபகத்துல வச்சுக்க, அதான் நீ கொடுக்க வேண்டிய வேலையா இருக்குன்பான். சாஸ்கே அதை எதிர்பார்த்திருக்கன்பான். டான்சோ அப்ப சரி, சூரியன் விடியறதுக்குள்ள பார்டர்ல இருக்க டவருக்கு போ, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்ட்டு கூறவும் சாஸ்கே இது இன்னும் முடியல, இது மூலமா உனக்கு என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன்பான். டான்சோட நம்புறதும் நம்பாம போறதும் அவன் விருப்பம். ஆனா மற்றவங்க எல்லாரும் போலயும் நைன் டெயில்ஸ் மாதிரியான மிருகத்துக்கு கைண்டா போற ஆள் நான் கிடையாது. அது மிருகம், எப்ப வேணாலும் ஒரு எம்பேஜ் ஆகும். கட்டுப்பாடற்ற இப்படிப்பட்ட சக்தியை வச்சுக்கிறது சேஃப் தானான்னு கேட்டும் பார்த்துட்டேன். அதை எதிர்த்து சண்டை போட நமக்கு சக்தி தேவைன்னு ஃபீல் பண்றான்பான். சாஸ்கே சிரிச்சுட்டு கிளம்பிடுவான். போற வழியில அக்ரெசிவா தான் இருப்பான். டான்சோ லெட்டர் அனுப்பிச்சிட்டு கான்ட்ராக்ட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, மிச்சத்தை நீ தான் பாத்துக்கணும்னு சிரிப்பான். சாஸ்கே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு டீம் 7 போட்டோவை மூடிட்டு வெளியே கிளம்பும் போது ஷீரோ வரும். அது தலையை தடவி கொடுத்துட்டு ஜாக்கிரதையா இருந்திருப்பான். சோஜி நைட் டைம்ல ஸ்நாக்ஸ் வாங்க போயிருப்பான். சாஸ்கே கிராஸ் ஆகிறத நோட் பண்ணிடுவான். சாஸ்கேவா எப்பங்கடா போறான்ட்டு பாக்குறப்ப சோஜிக்கு ஸ்நாக்ஸ் வந்துடும். எக்ஸ்ட்ரா போட்டிருக்குங்கும் போது தேங்க்ஸ் பண்ணிட்டு வாங்குவான். ஈசுமோ அண்ட் கொட்டட்சு நேரமாச்சுட்டு கேட்டை க்ளோஸ் பண்ண போவாங்க. சாஸ்கேவை பார்த்துட்டு நீ இப்ப போறத எந்த ஒரு நோட்டீஸுமே வரலையான்னு கேட்பாங்க. சாஸ்கே கண்டுக்காத மாதிரி போவான். கேட்டை மூட போறான்டான்ட்டு பக்கத்துல வரப்ப டக்குன்னு பின்னால போய் அட்டாக் பண்ணிடுவான். இருடான்ட்டு அப்படியே மயங்கிடுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லீவிங் த வில்லேஜ்ங்கிற எபிசோட் தானே நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க. நருட்டோ